ஸ்ரீசக்கரத்தின் மையப்புள்ளி. இது 9வது ஆவரணம். சர்வானந்தமய சக்கரம் என்று பெயர் இதற்கு. இதனுடைய மந்திரம் பஞ்சதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீசக்கரம் மையப்புள்ளியான பிந்து அப்படின்னு கூட பெயர் சொல்லும். இதனுடைய சக்கரேஸ்வரியாக இருப்பவள் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி. இது பேரானந்தம் அடையக்கூடிய அம்பிகையின் தரிசன காட்சியை நேருக்கு நேராக சாதகன் தரிசிக்கும் நிலையை ஏற்படுத்துகிறது. அம்மையும் அப்பனும் இந்த மையப்புள்ளியில் கோலாகலமாக கலந்து தரிசனம் தருகிறார்கள். இதைத்தான் அபிராமி பட்டர் ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து உலகங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாலே நெஞ்சுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவார் இப்பொருளிருவார் அன்றாளிலில் துல்கின்ற பெம்மானும் என் ஐயனும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் சொல்வார். இன்பமும் துன்பமும் இல்லாத இரண்டர கலந்த ஆழ்ந்த சமாதி நிலை இது. இந்த நிலைதான் பிந்து பகுதியை காட்டும் சின்னமாகும். இந்த பிந்து பகுதி தத்துவமே நெற்றிக்கண்ணான 3வது கண்ணை திறக்கின்ற அனுபவமாக யோகிகளால் சொல்லப்பட்டது. 3ஆம் கண் என்பது இதுதான். இது எல்லா வகையான ஆனந்தங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. யோகானந்தம், சதானந்தம், நித்தியானந்தம் போன்ற பல வகையான ஆனந்தங்களுக்கும் மேற்பட்ட பரமானந்தமாக சாகரமாக இருப்பதால் இந்த ஆவரணத்துக்கு சர்வானந்த சக்கரம் என்று பெயர். இது வாக்கியத்திற்கும் மனதிற்கும் எட்டாத சொரூபத்தில் உள்ளது. எனவே இங்குள்ள சித் சக்தி, பராசக்தி, அதிசர்வ ரட்சக யோகினி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீசக்கரத்தின் நடுவே கோடி சூரிய பிரகாசத்துடன் கோடி சந்திரனின் குளிர்ச்சியும் பக்தர்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் இமை மூடாத மீனை போன்ற கண்களோடு தேவி அமர்ந்திருக்கிறாள். அவளது நிறம் மாதுள பூவின் நிறம். அவளது கிரீடத்தில் பொன்னும் வைரமும் பல வகையான ரத்தினங்களும் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ மாதா புவனேஸ்வரிக்கு செய்யக்கூடிய பூஜை பேர் நவாவரண பூஜை எனப்படும்.